மீனாட்சி அம்மா, சமீபத்தில் நான் வாழைன்னு ஒரு படம் பார்த்தேன். மீனாட்சி அம்மா, நீங்கள்லாம் வந்துட்டு வாழைத்தோட்டம் போட்டிருந்தவங்க. உன்னோட ரியல் அனுபவத்தை நீ வீவர்ஸ்க்கு சொல்லு. எங்கள் ஊரில் குருக்கள் வீடு ஐயருங்க இருப்பாங்க. அவங்க தோட்டம் எங்கள் அப்பா குத்திக்கு எடுத்து அதில் வாழைக்கன்று தோட்டத்தில் போடுவார். அதில் போட்டு அவங்களுக்கு அந்த வாழைக்கன்று பள்ளம் நோண்டி வச்சுடுவார். நல்லா ஏற ஓட்டி பள்ளம் நோண்டி வச்சுட்டு வாழைக்கன்று வெளியே போயிட்டு வாங்கின்னு வந்து வாழைக்கன்று போட்டுருவோம். போட்டுட்டு அதை நல்லா நல்லா கிணிக்கி மெரிச்சு விடுவார். அதை நல்லா மெரிச்சு விட்டு அது வாழை இலை வரும். ஒரு 4-3 இலை வந்த பிறகு அதை அறுத்து போட்டுருவார். அறுத்து போட்ட பிறகு அது மேல்பட்டு அது பெருசாகி அது கொலை வரும். கொத்துவோம், மம்டியாலேயே கொத்துவோம். கொத்தி அதை எரு அருமை கொட்டி தலைமையில தூக்கி போயிட்டு எரு வைப்போம் அந்த வாழைக்கண்ணுங்களுக்கு. அது நிறைய இலை விடும். அந்த இலையெல்லாம் அறுத்து எங்கள் அப்பா கல்யாணத்துக்கு இலை வைப்பார். அந்த செரவங்களை கூட எங்கள் அம்மா அறுத்து அந்த இது கோட்டஸில் சக்கராவில் கோட்டஸ் இருக்கும். அந்த செரவங்க தான் அவங்க சாப்பிடுவாங்க. சிறகுனா வாழை சிறகு, வாழை இலையில சிறகு காய்ச்சி போன இலை இருக்குல்ல, அதில் தான் அவங்க சாப்பிடுவாங்க. அவங்க ஐயர் வீட்டுங்களில் அதை எடுத்துன்னு போயிட்டு எங்கள் அம்மா கொடுப்பாங்க அவங்களுக்கு காசுக்கு. அதை கொடுத்து எடுத்து வருவாங்க. அதோடு தான் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் அது 1 வருஷம் பார்த்து கொலை தள்ளும். கொலை தள்ளின பிறகு அந்த பூவெல்லாம் உடைப்பார் எங்கள் அப்பா. கல்யாணத்துக்கு வாழை மரம் கட்டுறவங்க கட்டுவாங்க, கல்யாணத்துக்கு வெட்டி எடுத்துன்னு போகிறவங்க. அது போச்சுன்னா இருக்கிற வாழைக்காய் எடுத்து வாழைப்பழத்தை வெட்டி பழுக்க போடுவார். அந்த பழுக்க வச்சு பழத்தையும் எடுத்துன்னு போய் எங்கள் அம்மா கோட்டஸுங்கெல்லாம் படாலாம் 11 அதெல்லாம் எடுத்து போய் வாழைப்பழம் அதெல்லாம் விற்போம். அந்த வாழைக்காயும் அதை காயை எடுத்துன்னு போயிட்டு விற்போம். பூவை உடச்சி எடுத்துன்னு போவாங்க. வாழைத்தண்டு எல்லாமே வாழைத்தண்டு உரித்து அதையும் தூக்கிட்டு போவோம். வாழைக்காய் வெட்டி எடுத்துன்னு போவோம். வாழைப்பூ எடுத்துன்னு போவோம். அதெல்லாம் 11 நம்ம இது படாலாம் சக்கராவில் உள்ள கோட்ரஸ் இருக்கும் எல்லாம் அங்கே எடுத்துன்னு போயிட்டு அதெல்லாம் விற்றுட்டு வருவோம் எங்கள் அம்மா. இப்போது வாழை தோட்டம் இருக்குல்ல, அதுக்கு வந்து தண்ணி வந்து நிறையா இருந்தால் தான் வாழை வந்து விளையுமா? தண்ணி பாய விடுவோம். தண்ணி அப்பப்போ பாய விடுவார் எங்கள் அப்பா. அதுக்கு இப்போது நீங்கள் வந்து குத்தகைக்கு எடுக்கிற நிலத்துக்கெல்லாம் வழியெலாம் இருக்காது இல்லை? வழி ஐயர் வீட்டு அவங்க வீட்டு தோட்டம் தானே அது. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, எல்லா நிலத்துலையும் வந்துட்டு கழனி மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும், வண்டியெலாம் இருக்காது இல்லை? இப்போ அந்த அந்த வாழைத்தாரை நீங்கள் எவ்வளோ தூரம் சுமந்து எடுத்துகிட்டு வருவீங்க? எவ்வளோ இருந்தாலும் அந்த சைக்கிளில் எடுத்துகிட்டு வருவார் எங்கள் அப்பா. நாங்கள் தலைமையில் தூக்கிட்டு வருவோம். இல்லை அதான் அந்த தோட்டத்துக்குள்ளேருந்து எவ்வளோ தூரம் நீங்கள் கழனி எடுத்து? ஐயர் வீடுங்களாம் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே, அவங்க தோட்டங்கள்லாம் பக்கத்துலேயே தான், ஊர் வீட்டாண்டியே தான் இருக்கும். வீட்டை தள்ளி இருக்கும் கொஞ்சம் அளவு. ஓகே. இப்போ 1 ஏக்கரில் எவ்வளோ மரம் வரும்? 1 ஏக்கரில் அது வரும், ஒரு 1000 கணக்கு மேலே வரும். நல்லா மரங்கள். இது எவ்வளோ நாள் ஆகும் இந்த வாழை வந்து கன்று இது பண்ணுறதுக்கு? எவ்வளோ நாள் ஆகும்? 1 வருஷம். ஒரு வாழை மரம் வந்துட்டு கொலை தள்ளி எவ்வளோ நாள் கழிச்சு? ஒரு 2-3-4 மாதம் போனால் அதை வெட்ட வரும். 1 வருஷம் ஒரு வாழை மரம். ஓ, அப்போ நீங்கள் வந்து திருப்பியும் வந்து அதே வாழைக்கன்று பக்கத்தில் இருக்கிற பக்கக்கன்று வளர ஆரம்பிச்சிடும்ல? அதெல்லாம் எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு கண்ணை விட்டுடுவார். பக்கத்தில் வர கண்ணெல்லாம் இலைங்க அறுத்து கல்யாணத்துக்கு கொடுப்பாரு. அது பக்கத்து கண்ணு வரும், கொஞ்சம் வாலிபமாக கம்மி வரும். இது வந்து இது ஒரு 10 சீப்பு வருது, அது வந்து ஒரு 6 சீப்பு 7 சீப்பு வரும். ஓ, அதோட கண்ணு 2வது கண்ணு வரும்போது அதோட வீரியம் வந்து கம்மி ஆகிடும்னு சொல்ல வரியா? ஓகேம்மா, இப்போ நீ வந்து நீ அந்த காலத்தில் இந்த வாழையை வச்சு நீங்கள் வந்து ஃபேமிலியை வந்து மேலே கொண்டு வந்திருக்கீங்க. நீங்கள் உன்னோட அனுபவத்தை வந்து ரொம்ப கிறிஸ்பாக எப்படிலாம் இருந்தீங்கன்றதை மட்டும் சொல்கிறியா? எப்படிலாம் இருந்தாங்கன்னா அப்போல்லாம் ரொம்ப கஷ்டத்தோடு போய் வெட்டிட்டு வருவோம், கொத்திட்டு வருவோம், கொல்லுவோம். எங்கள் அப்பா எந்த நேரமும் எங்களை அந்த தோட்டத்திலே தான் வேலை வாங்கிட்டு இருப்பார். ஸ்கூலுக்கெலாம் போக மாட்டீங்களா? ஸ்கூலுக்கு 5வது வரைக்கும் தான் படித்தோம். அதுக்கு மேலே படிக்கல. அதுக்கு மேலே இந்த மாதிரி தான் கரும்பு கொத்த போவோம், மம்டி எடுத்து கரும்பு கொத்துவோம், வாழைத்தோட்டம் கொத்துவோம். அதெல்லாம் தான் அங்கே வேலை. ஓகே. அப்போ நீ வந்து உன்னோட 10-11 வயசுலலாம் நீ வந்துட்டு உனக்கு விவசாயத்தை பற்றி நல்லா தெரியும்? ஆமாம், தெரியும். 15 வயசு 18 கல்யாணம் 17 வயசு ஆச்சு. அந்த 16 வயசு 15 வயசுக்குள்ளே எங்கள் அம்மா கூட வாழைக்காய் எடுத்துகிட்டு போவோம். நாங்கள் கல்யாணம் பண்ணி தான் அதெல்லாம் இல்லை, போகல. அந்த வயசு வரைக்கும் போகக்கூடும். அப்போ உனக்கு 18 வயசு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தான்? 17 வயசு கல்யாணம் ஆனதுலாம். ஓ, இப்போ வந்து 18 வயசு பெண்ணின் திருமண வயசு, அது உன் காலத்தில் நீ பண்ணியிருக்கீங்க.
ஓகே. அப்போல்லாம் அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு எங்கள் அண்ணன் அப்போல்லாம் 8 ரூபாய் கூலி வேலைக்கு போச்சு சக்கரை ஆலைக்கு. ஓ, நீயும் போயிருக்கியா சக்கரை ஆலைக்குலாம்? எங்கள் அண்ணன் போச்சு. எங்கள் அண்ணன் தான் வேலைக்கு போவார். அங்கே வந்து ஒரு ஐயர் வீடு, குருக்கள் வீடு, அவங்க தான் எங்கள் அண்ணனுக்கு வேலை வாங்கி கொடுத்தாங்க. ஓ, இங்கே மாமனார் வீட்டுக்கு வந்த உடனே வாழை தோட்டம்லாம் இருந்துச்சா? இல்லை, அதெல்லாம் சும்மா பயிர் வேலைம்மா, களை பறிக்கிற நடு நடந்தா அவங்க மாமனார் வீட்டில். அம்மா எனக்கு ஒரு பெரிய டவுட்டுமா. அதாவது விவசாயி எல்லா விவசாயிக்கும் இந்த நேரத்தில் வந்து வணக்கம் சொல்லணும். நீங்கள் நாற்று நடும்போது முதுகு குனிறீங்கல்ல, அது எங்களால் எக்ஸசைஸ் பண்ணால் கூட எங்களால் பண்ண முடியல. எப்படி உங்களோட முதுகு அப்படி நீங்கள் குனிஞ்சு நடுறீங்க? சின்ன போதுலேருந்தே அது சர்வீஸ் ஆகி போகுது இல்லைம்மா. அது இப்போவும் உன்னால் முதுகை வளைச்சு நட முடியுமா? நடுவில் நட முடியும், களை பறிக்க முடியும், நடுவோம், களை வெட்டுவோம், எல்லாம் செய்வோம். இன்றைக்கி தான் செய்வோம். விவஸ் பார்க்குற எல்லாருமே நீங்கள் வீடியோ பார்த்தாலும் சரி, பக்கத்தில் இருக்கிற விவசாய நிலத்தையும் பார்த்தாலும் சரி, நம்மலாம் வந்துட்டு அர்பன் டயரில் ஒர்க் பண்ணுறவங்களாலலாம் முதுகை வந்து குனியவே முடியாது. ஆனால் ஒவ்வொரு பெண்மணியும் வந்து விவசாய நிலத்தில் குனிஞ்சு நடும்போது நம்மளால ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே பார்த்திங்கன்னா மூச்சு பிடிக்க ஆரம்பிச்சிடும், நம்மளால் நிற்கக்கூட முடியாது. ஆனால் இவங்க மணிக்கணக்கில் இப்போ நாற்றுலாம் நடப்போனால் நீங்கள் குனிஞ்சிட்டே தான் இருப்பீங்களா? குனிஞ்சிட்டே தான் இருப்போம். குஞ்சு தான் நடும், குஞ்சு தான் அந்த களை பறிக்க கொள்ள எல்லாமே விவசாயியில் அந்த குஞ்சு தான் வேலை பார்க்க முடியும் பெண்கள். ஓகே. உங்களுக்கு அப்போ சுகர் பிபிலாம் அவ்வளோ சீக்கிரம் வந்துடாதுல்ல உங்கள் பக்கம்லாம்? இல்லை, இன்றைக்கி அதெல்லாம் இல்லாததான் இருக்கிறேன். உடம்புல ஒன்றும் இல்லை. எல்லா விவசாய மக்களுக்கும் நன்றி. மீனாட்சி அம்மா எங்களோட வாழையோட அனுபவத்தையும் விவசாயத்தோட அனுபவத்தையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ மீனாட்சி அம்மா. எல்லாருக்கும் வணக்கம்.